ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நல்லா சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ராமின் சொல்லுங்க. தேவ சமூகத்திலே யாரும் துக்கமாக இருக்கக்கூடாது. சந்தோஷமாக இருங்கள். கர்த்தர் நிறைவானதை இன்றைக்கு நமக்கு கொடுப்பார். ஒரு ஆமீன் சொல்லமா? இந்த மாதம் வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம். இன்னொரு முறை முழுமையாய் வாசிக்கப் போகிறோம். அதை வாசித்து அதற்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த வார்த்தைகள் கர்த்தர் யாருக்கு சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறபடினால் இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இந்த வார்த்தைகள் முற்பிதாக்களுக்கு மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே திருத்துவ தேவன் இருக்கிறார். திருத்துவ தேவன் இருக்கிறபடினால் அன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, திருத்துவ தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிந்தனைக்கும் கண்கள் பார்வைக்கும் தெரியவிட்டாலும் ஆண்டவர் இயேசு தேவ தூதனானவாராய் அவர் கடந்து சென்று அவர்களுக்கு போதித்து வழிநடத்தி இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுக்கிறார் என்றால், இன்றைக்கு திருத்துவ தேவனாகிய கர்த்தர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் இருக்கிற கர்த்தர், அன்றைக்கு கொடுக்கப்பட்ட முற்பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறபடினால் இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ள முடியும். சில ஜனங்கள் கேட்பார்கள், பழைய ஏற்பாட்டின் காலங்கள், பழைய ஏற்பாட்டு காலம் முடிந்து விட்டது, புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் எப்படி பழைய ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூட சில ஜனங்கள் அறிவில்லாமல் கேட்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்குரிய அர்த்தம் என்னவென்றால், ஒரு ட்ரெயின் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்ஜின் பழைய ஏற்பாட்டு, அது கடந்து சென்றாதான் புதிய ஏற்பாட்டு அது பின்னாலே வந்து கொண்டிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பெட்டியெல்லாம் புதிய ஏற்பாடு, இன்ஜின் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடும் இல்லை, புதிய ஏற்பாடு இல்லாமல் பழைய ஏற்பாடும் இல்லை. இன்ஜின் இல்லாமல் பொட்டி இல்லை, பொட்டி இல்லாமல் ட்ரெயினுடைய இன்ஜினும் கிடையாது. ஆகையால் அறிவில்லாமல் ஒருவன் கேட்டால் நாம் அறிவு வரும்படியாய் அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு வேத புரட்டுதலை அநேக ஜனங்கள் புரட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லமா? நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 3வது வசனம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். வாசிக்கலாம், முழுமையாய் வாசிக்கலாம். இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின் படி
சாவதானமாய் இரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் எப்படி கொடுக்கிறார் என்றால், என் ஜனங்கள் 430 ஆண்டு காலமாய் உபத்திரத்திலே அவர்கள் கடந்தார்கள். இந்த ஜனங்களை விடுவித்து அவர் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையின் பிரகாரம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. நான் உன் ஜனங்களை கானானுக்கு கொண்டு வருவேன் என்று சொன்னார். அப்படி அந்த சொன்ன அந்த வாக்குத்தத்தம் வார்த்தைகள், சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிமித்தம்தான் எகிப்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அவர் வனாந்தரத்திலே அவர்கள் வழிநடத்தும் போது அவர் சீக்கிரமாக கொண்டு வந்திருக்கலாம். வழியிலே அவர்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள். பல தேசத்தின் ராஜாக்கள் இஸ்ரவேலை பிடித்து மீண்டுமாய் தனக்கு அடிமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று தான். சாதாரண வழியில் வந்தால் ஒரு சில நாட்களுக்குள்ளே, 40 நாட்களுக்குள்ளே வந்துடலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு போதித்து அவர்களுக்கு முன்பாக 10 கட்டளை கொடுத்து அவர்களுக்கு முன்பாக பல அற்புதங்கள் செய்து அவர்களுக்கு முன்பாக பல ராஜாக்களை முறியடித்து அவர்களுக்கு முன்பாக பல எல்லையை கடந்து வந்து இந்த கானானை சுதந்தரித்து கொள்ளும்படியே தான் இப்படிப்பட்ட வழிகளை கர்த்தர் கொண்டு வந்து கானான் தேசத்திலே அவர் விட்டார். விட்டது மாத்திரமல்ல, அவர் என்ன சொன்னார் என்றால், என் அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும், ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலே நாம் நன்றாய் இருப்பதற்கும் என்ன செய்யணும்? உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின் படி செய்ய சாவதானமாயிரு, கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு, நிதானமாயிரு, அவசரப்படாதே. இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கவனம் உன் வாழ்க்கையிலே அவசியம் தேவை. இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நிதானம் உனக்கு அவசியம் தேவை. இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவசரமே படக்கூடாது. அதுதான் சாவதானமாய் இரு என்று அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சாலமோன் ஆண்டவருடைய சமூகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த ஞானத்தை கேட்டார். கர்த்தர் ஞானத்தையும் கொடுத்தார், செல்வத்தையும் கொடுத்தார். ஆனால் அவருக்கு 700 மனைவி அல்லவா, 300 மறுமாட்டியம் அல்லவா, 1000 மனைவிக்கு பல கோட்டைகளை கட்டினார். அவரால் அந்த அரசாங்கத்தை நடத்த முடியாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஒரு பாரத்தை கொடுத்தார். என்ன பாரம்? அதுதான் வரி செலுத்துகிற பாரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அரசாங்கமே இரண்டாக போய்விட்டது. சமாதானமாய் இருக்காதபடினால், எச்சரிக்கையாய் இருக்காதபடினால், கவனமாய் இருக்காதபடினால், அவசரமாய் இல்லாதபடினால், அவசரமாய் செய்யாதபடினால், இன்றைக்கு என் அன்பு பிள்ளைகளே, சாலமோனுக்கு நேரிட்டது போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சில கட்சிகளுக்கும் அப்படிதான் நேரிடப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கே மகிமுண்டாகட்டும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்பட்டால் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிதானமாய் காணப்பட வேண்டும். கவனம் அவசியம். இன்றைக்கு சாத்தானும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பான். அந்த ஆசீர்வாதம் கிடுகிடு என்று உயர்த்தப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். உச்சிக்கு கொண்டு போவான். ஆண்டவர் இயேசு எப்படி மலை மேல் கொண்டு போய் நிறுத்தினானோ அப்படியாய் உச்சி கொண்டு போவான். அந்த ஆசீர்வாதம் திடீரென்று ஒரு நாளைக்கு இல்லாமல் போய்விடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் இந்த கடைசி வார்த்தை நீர் மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின் படி செய்ய சமாதானமாய் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், நீ நிதானித்து யோசித்து அவசரப்படாமல் ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானுக்குள் உள்ளே நுழையும் போது நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் அவசரப்படாமல், நம்ம வாழ்க்கையில் பாடுகள் இருக்கிறதே, நிந்தைகள் இருக்கிறதே, அவமானங்கள் இருக்கிறதே என்று கவலைப்பட வேண்டாம். அன்றைக்கு அவர்கள் அது ஒரு குட்டி பரலோகமாக காணப்பட்டாலும், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நூல் போட்டு அளந்து கொடுத்த அந்த ஆசீர்வாதம் காணப்பட்டாலும், இன்றைக்கு தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் அவசரப்படாமல் நிதானித்து கவனித்து எச்சரிக்கையாக இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை நிதானமாய் நாம் செய்தால் நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால்தான் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாமா? உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதைக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி இருக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு கிறிஸ்தவனும் பாதியில் போயிடுறான், உலக ஜனங்களும் பாதியில் போயிடுறார்கள். குழந்தை பிறக்கிறது மறைக்கிறார்கள், சின்ன பிள்ளைகள் மறைக்கிறார்கள், வயது பிள்ளைகள் மறைக்கிறார்கள், வயதானவர்கள் மறைக்கிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எந்த ஒரு மனிதனுக்கு இருக்கிறதோ அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறபடினால்தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 12 கோத்திரத்திலே தான் கோத்திரம் பெரிய கோத்திரம். அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல், நீங்க கொடுத்த ஆசீர்வாதங்கள் எனக்கு பத்தவில்லை, அதாவது போதுமானதா இல்லை,
எனக்கு மறுபடியும் நீங்க கொடுங்க என்று ஜோசுவா இடத்தில் போய் கேட்டான். ஜோசுவா சொன்னார், கர்த்தர் யார் யாருக்கு எப்படி எப்படி கொடுக்க வேண்டுமோ அவர் சொன்னபடியே நான் கொடுத்து விட்டேன். இதற்கு மேல் ஒன்றும் உனக்கு கொடுக்க முடியாது, போகலாம் என்று சொல்லிவிட்டார். அதற்கு அவன் என்ன சொன்னான்? தான் கோத்திரம், நான் பக்கத்து தேசத்தை நான் அடித்து பெற்றுக்கொள்ளட்டால் என்று கேட்டான். அது உன்பாடு என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லமாம். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இது போதுமானது என்று நினைத்து, இன்றைக்கு உனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் என்றால் கர்த்தர் கொடுத்தார், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் வந்தது, அது தேவன் கொடுத்தார் என்று சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தேவ சமூகத்தில் ஜெபித்துவிட்டு கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை செலுத்திவிட்டு அதை எடுத்து நீங்கள் குடும்பத்தை நடத்தும் போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அதில் குறைப்படாது. உன் அப்பம், உன் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படும். உன் மாவு பிசுகிற பானை, உன் எண்ணெய் கலச தொட்டி பொங்கி எழும்பும். அது குறைப்படாது. அது அல்ல அல்ல பொங்கி எழும்பும். மற்றவர்களுக்கு கொடுப்பீங்க. கர்த்தர் அப்படியாய் உன்னை விருத்தி அடைய செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. சத்தியம் அறியாதவன், சத்தியத்தை கேட்காதவன், ஐயோ எனக்கு பத்தலையே என்று நினைத்து கொண்டிருப்பான். ஆனால் என் அன்பு பிள்ளைகளே, உண்மையான ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் அது போதுமானதாக இருக்கும். அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் துக்கம் இருக்காது, அதில் கஷ்டங்கள் இருக்காது, அதில் ஆறுதலாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரூத்து தன் உறவினரிடத்தில் தான் போயிட்டு அதாவது அந்த கோதுமையை பொறுக்கிறாள். ஆனால் அந்த கோதுமையை பொறுக்கிறதை அவளுக்கு அது போதுமானதாக இருந்தபடினால் அவளும் தன் மாமியாரும் குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நாம் கை கொண்டு வந்தால் நிச்சயம் இன்றைக்கு அவருடைய வேத வசனம், அவருடைய சத்திய வார்த்தைகளுக்கு பயந்து நடுங்கி அவைகளின் பிரகாரம் நாம் நடந்து கொண்டு வந்தால் இந்த காலத்திலே என் அன்பு பிள்ளைகளே, நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களை வழிநடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. ஒரு சில ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். என் அன்பு பிள்ளைகளே, நிச்சயமாக நமக்கு நிதானம் தேவை. கண்டிப்பாக அவசரமில்லாமல் நாம் இருந்தால் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ அழகாய் சொல்லுகிறார் தெரியுமா? அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும், ஒரு ஆமென் சொல்லுங்க. 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வையாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருப்பதாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் கையிலே கட்டிக்கொள்ளணும், உன் கண்களுக்கு நடுவே ஞாபகமாய் இருக்க வேண்டும். அதன்படி செய்யணும். நிதானத்தோடு கர்த்தருக்கு பயந்து அவருடைய வசனத்துக்கு நடுங்கி இருக்கும்போது உன்னை கொழுத்த கன்றாக அவர் மாற்றுவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதில் 10வது வசனத்தில் இருந்து சொல்லப்படுகிறது, இந்த வார்த்தைகள் உன் கையின் மேல் கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகள் உன்
கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுத வேண்டும். அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 10வது வசனத்துல வாசிங்க. நன்றாக கவனிக்கணும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் உனக்கு கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ கட்ட மாட்ட, சுகமாய் கொண்டு போய் அந்த தேசத்திலே ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ அளக்க மாட்ட, நீ போய் நின்று பார்த்து கொண்டிருப்ப. அதற்கு ஒரு ஆளை நியமித்து வச்சிருக்கிறார், ஜோசுவாவை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அழகாய் நீ அதை பிரவேசித்து கொள்வாய். அது உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாகத்தை, உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீ அனுபவித்து பெருகத்தக்கதாக கர்த்தர் உனக்கு செய்வார். அப்புறம் நன்றாக கவனிக்கணும். நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவைகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும்போது ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய். அல்லேலூயா. நீ அடிமைதனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை கானானுக்கு கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து, என் அன்பு பிள்ளைகளே, உன் தேவனாகிய கர்த்தரை அவரை மறவாதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இருக்கும்போது அந்த ஆசீர்வாதங்கள் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே போகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் சந்ததிக்கு சந்ததி, சந்ததிக்கு சந்ததி, சந்ததிக்கு சந்ததி அந்த ஆசீர்வாதம் பரலோகம் கொண்டு போக வரைக்கும் இருக்கும். அதனால்தான் தான் கோத்திரத்துக்கு புதிய ஏற்பாட்டிலே அந்த பரலோக மகிமை பெற்றுக்கொள்ள அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனான். காரணம், தேவனுக்கு முன்பாக எச்சரிக்கை இல்லாமல் போய்விட்டான். தேவனுக்கு முன்பாக பயம் இல்லாமல் போய்விட்டான். தேவனுடைய ஆசீர்வாதங்களை கொடுத்ததை அவன் அசால்ட்டாக நினைத்தபடினால், அசதியாக நினைத்தபடினால் அவனுடைய ஆசீர்வாதமே போய்விட்டது. பரலோகத்திலே அவனுக்கு இடமில்லாமல் போய்விட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து, என் அன்பு பிள்ளைகளே, சாவதானமாய் இருந்தால், கவனமாய் இருந்தால், எச்சரிக்கையாய் இருந்தால், கவனமாய் இருந்தால் இப்படியாய் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் யோபு சொல்லுகிறார். 23ஆம் அதிகாரம் யோபு எடுக்கல, 23ஆம் அதிகாரம் யோபு அழகாய் சொல்லுகிறார். பன்னெண்டாவது வசனத்தை வாசிப்போம். நன்றாக கவனிக்கணும். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவரே என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் ஒரு மனமாக தான் இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை பெருக செய்ய. ஆனால் அவருடைய வார்த்தைகளுக்கு நீ எச்சரிக்கையாக இருந்தால் நிச்சயம் என் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமல் இருந்தால், அவர் என் அன்பு பிள்ளைகள் அவர் எப்படி இருக்கிறாராம்? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளை அவர் ஒரு மனமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? ஒரு ஆமென் சொல்லுங்க. உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால்
இவனுக்கு கொடுக்காதே என்று தடை பண்ணுகிறவன் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் அவர் உனக்கு செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் அவரிடத்தில் உண்டு. நீ அவரை மறவாமல் இருந்தால், கவனமாயிருந்தால், ஜாக்கிரதையாயிருந்தால், எச்சரிக்கையாயிருந்தால், நிச்சயம் கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழிநடத்தினாரோ, இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிச்சயம் பாலும் தேனும் உன் வீட்டில் ஓடும்படியாய் கர்த்தர் செய்வார். உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தை எடுப்போம். சங்கீதம் 19, அதிலே ஒரு சில வார்த்தைகள் வாசிக்கலாம். 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்குறதுமாய் இருக்கிறது. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. தாவீது சொல்லுகிறான், என் அன்பு பிள்ளைகளே, அவருடைய வார்த்தைகளுக்கு மாத்திரம், அவருடைய வசனங்களுக்கு மாத்திரம், என் அன்பு அவருடைய சத்தியத்துக்கு மாத்திரம் நீ நடுங்கி விட்டால், எவ்வளவு அழகான வார்த்தை! கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்குமாய் இருக்கிறது. 9வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. தாவீது எழுதுகிறார், 10வது வசனம், அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலும் ஒழுகும் தேலி தெனிக்கும் தேனிலும் மதுரமுள்ளமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியன் எச்சரிக்கப்படுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எச்சரிப்பாய் இருக்கணும். இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவர் உலகத்தை, வானத்தையும் பூமியும் அண்ட சராசங்களையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆட்சியை கொடுக்கிறார் என்றால் அது எச்சரிக்கையாய், கவனமாய், சாவதானமாய் எப்படி அதை அண்டிக் கொள்கிறாயோ, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், அதை காத்து கொள்ளுகிறாயோ, அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறாயோ கவனமாய், மறுபடியும் ஆட்சி செய்வான். நீ கொள்ளடித்து உன்னுடைய ஆட்கள் கொள்ளடித்து ஆயிரம் கோடிகளை மக்களுடைய பணத்தை சுருட்டினால் கர்த்தர் உனக்கு நீதியை செய்வாரா? செய்யவே மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருந்தால் நிச்சயம் அவர் உன்னை விருத்தி அடைய செய்வார். ஆமென். நீ தேசத்துக்கு துரோகம் பண்ணுகிறேன், மக்களுக்கு துரோகம் பண்ணுகிறேன் என்றால் கர்த்தர் உன் ஆட்சியிலிருந்து சவுலை, அவருடைய ஆட்சியை 2ஆக கிழித்து போட்டது போலே உன்னையும் கிழித்து போடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. 11வது வசனம் எவ்வளோ அழகாய் சொல்லுது. அன்றியும் அவைகளால்
உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. உனக்கு கொடுத்த ஆட்சியை நீ கை கொண்டால், பயந்து நடுங்கி மக்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்து, அல்லேலூயா, தாவீது அப்படிதான் நடத்தினார். அதனால தான் தாவீது இருக்க விருத்தி அடைந்து போய் கொண்டிருந்தான். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. ஆமென் சொல்லுங்க. விருத்தி அடைந்து கொண்டு போனார் அவருடைய ஆட்சியில. சவுல் ஆட்சி கீழ்த்து விட்டு தாவீதுக்கு கொடுத்தார். இன்றைக்கு நீ சரியாய் இல்லாததினாலே கர்த்தர் உன்னை கீழ்த்து போட்டார். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு அழகாய் சொல்லப்படுகிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. எச்சரிக்கப்பட சொல்ல எச்சரித்து பயந்து கர்த்தருக்கு நடக்கணும். 12வது வசனம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றவனுக்கு என்னை நீங்கள் ஆக்கம். துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்போது நான் உத்தமனாகி பெரும்பாதகத்துக்கும் நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கும்போது, நீ சவதானமாய் இரு என்று சொல்லும்போது, அவருடைய வார்த்தைகளுக்கு பயந்து நடக்கும்போது, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பெருக வைக்கிறார் என்றால், இன்றைக்கு நம் சபை மக்களை இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதித்து உன் வருமானத்தை இன்னும் பெருக வைப்பார். அதை உன்னை வழிநடக்க வைப்பார். நீ செலவு போக மீதி எடுப்பாய். உன் அப்பம் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படும். உன் மாவு பேசுகிற பானை எண்ணெய் தொட்டி பொங்கி எழும்பும். மீண்டுமாய் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிற என்றால், தேவ சமூகத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும். நிதானம் தேவை, ஜாக்கிரதை தேவை, அவசரமே படக்கூடாது. அதுதான் சமாதானமாக இரு. அந்த சமாதானமாக இருக்கிறதுக்கு 4 அர்த்தங்கள். அவைகளை நீ கை கொண்டால் நிச்சயம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பெருக வைப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.